So let's start polity. Class 8 term 1 polity. Let's start. The first lesson is related to First lesson is related to about how the state government works, citizen and citizenship. Second chapter is citizen and citizenship. Let us see one by one. Page number. Let's take page number 201. இந்த சாப்டர்ல என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னா யாரு, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறவங்க யாரு, அவங்க கவர்னருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, சீஃப் மினிஸ்டருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா என்ன, கவுன்சில்னா என்ன, ஸ்டேட் ஜுடிஷியரி என்ன, ஸ்டேட் மொத்தத்தில் ஸ்டேட் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷனில் 2 செட் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். 29 ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, 29 ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, அவங்களுக்குன்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸ்டேட்ஸ் ஹேவ் தேர் ஓன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. ஸ்டேட்டுக்குன்னு ஓன் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி எல்லாமே செப்பரேட்டாக இருக்காங்க. ஓகேங்களா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்னர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு சீஃப் மினிஸ்டர் ஹெட் பண்ணுவாங்க. கவர்னர் அப்படிங்கிறவங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஒரு முக்கியமான பார்ட். ஓகேங்களா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஒரு முக்கியமான பார்ட் தான் கவர்னர். ஓகேங்களா, தென் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கவர்னர் பற்றி பார்க்கலாம். கவர்னர் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா, ஸ்டேட் ஆக்சுவலி ஓன் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும், லெஜிஸ்லேச்சர் இருக்கும், ஜுடிஷியரி இருக்கும். இதில் கவர்னர் அப்படிங்கிறவங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. ஓகேங்களா, தென் ஸ்டேட் கவர்னர் பற்றி பார்க்கலாம். த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் அ போஸ்ட் ஆஃப் கவர்னர் ஆஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இன் த இந்தியா. இந்தியாவில் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படிங்கிற போஸ்ட் வந்து கவர்னருக்கு கொடுக்கப்படுது. ஓகேங்களா, ஹீ இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், பிரசிடென்ட்டை வந்து யார் பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார் கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீ இஸ் அ கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். ஸ்டேட்டோடைய கான்ஸ்டியூஷனல் ஹெட் அப்படின்னு சொல்லப்படுறோம் கவர்னர் தான். கவர்னர்ஸ் அப்பாயிண்டட் ஃபார் டேர்ம் ஆஃப் 5 years. 5 வருஷ டேர்முக்கு வந்து கவர்னர் அப்பாயின்ட் பண்ணப்படுறாரு. பட் பிஃபோர் எக்ஸ்பைரி ஆஃப் திஸ் டேர்ம், இந்த பிரசிடென்ட் கேன் டிஸ்மிஸ் டேர்ம் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே பிரசிடென்ட்னால அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, கவர்னர் மே ஆல்சோ ரிசைன் ஆன் ஹிஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட். அவர் நினைச்சாலும் ரிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஹிஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் மே பி எக்ஸ்டெண்டட் அண்ட் மே பி டிரான்ஸ்ஃபர் டு ஒன் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹி மே ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் ஸ்டேட். வேற ஸ்டேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக முடியும். ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் cannot remove the governor from his. ஸ்டேட் கவர்மெண்ட்னால ரிமூவ் பண்ண முடியாது. ஒன்லி த பிரசிடென்ட் கேன் டிஸ்மிஸ். ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் cannot remove the governor from his post. To be the governor, person must be a citizen of India and he should have completed 35 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா, he cannot be a member of the parliament. பார்லிமெண்ட்ல மெம்பராக இருக்க முடியாது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் மெம்பராக இருக்க முடியாது. ஹி ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். எந்த ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் வச்சிருக்க கூடாது கவர்னருங்கிறவர். ஓகேங்களா, வைல் அப்பாயிண்டிங் த கவர்னர், பிரசிடென்ட் கேன் ஆக்ட் ஆஸ் பர் த அட்வைஸ் ஆஃப் த. ஸோ என்னன்னு பார்க்கும் பொழுது கவர்னர் வந்து அட்வைஸ் ஆஃப் த யூனியன் கேபினெட், யூனியன் கேபினெட்டோட அட்வைஸில் வந்து கவர்னர் வந்து இது பண்ணப்படுவார். எக்ஸ்கியூஸ் மீ.
ஸோ என்னன்னு பார்க்கும்பொழுது while appointing governor, president act as per the union cabinet advice படி தான் வந்து president வந்து ஆக்ட் பண்ணுவார். State government is also consulted when the appointment is made. State government-ஐயும் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணிக்குவாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது, கவர்னர் அப்பாயின்ட் பண்ணும்போது. Generally a person is not appointed as governor in his own state. அவருடைய சொந்த மாநிலத்திலே வந்து எப்பவுமே கவர்மெண்ட் வந்து கவர்னரை வந்து போட மாட்டாங்க. ஓகேங்களா, அப்பாயின்ட் பண்ண மாட்டாங்க. இல்லை, பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கவர்னர் இஸ் அ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் இன் ஸ்டேட். கவர்னர் அப்படிங்கிறவங்க வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட்டுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லப்படுவாங்க. லெஜிஸ்லேச்சர்ல இன்டெக்ரல் பார்ட் பங்கு வகிக்கிறவங்க. ஓகேங்களா, ஆல் த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆர் வெஸ்டட் அப்பான் ஹிம் அண்ட் த டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன் இன் ஹிஸ் நேம். அவருடைய பேர் அளவுல தான் வந்து எல்லா விஷயங்களுமே செயல்படுத்தப்படும். ஓகேங்களா, எக்ஸிக்யூட்டிவ், ஆல் த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆர் வெஸ்டட் வித் த கவர்னர். ஹி அப்பாயிண்ட்ஸ் அ சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அப்பாயின்மெண்ட் யார் கொடுப்பாங்க? சீஃப் மினிஸ்டருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் கவர்னர் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அது அவருடைய பவர்ஸ். ஓகேங்களா, ஹி மேக்ஸ் சம் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் லைக் அட்வொகேட் ஜெனரல், சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது எல்லாத்துக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான், ஸ்டேட் கவர்னர். ஓகேங்களா, அடுத்ததாக President imposes emergency in a state under Article 356 on the basis of the report of the governor. இப்போ சப்போஸ் ஸ்டேட்ல வந்து எமர்ஜென்சி பிரசிடென்ட் எமர்ஜென்சி இம்போஸ் பண்றாரு அப்படின்னா ஆர்டிகல் 356 படி அதுவும் வந்து கவர்னருடைய ரிப்போர்ட் படி தான் பண்ணுவாங்க. கவர்னர் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ சான்சலர் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இப்போ யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதுல சான்சலரா யார் இருப்பாங்க அப்படின்னா வந்து கவர்னர் தான் இருப்பாரு. அதே மாதிரி சம்மன் பண்ணுவாரு, ப்ரோரோகியூ பண்ணுவாரு செஷன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல. அதே மாதிரி ஹி கேன் டிசால்வ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நினைச்சாருன்னா டிசால்வும் பண்ணிடுவார் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை. ஓகேங்களா, அடுத்ததாக மணி பில். மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்லி வித் அப்ரூவல் ஆஃப் கவர்னர். மணி பில்லை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அப்ரூவல், கவர்னருடைய அப்ரூவல்னால தான். ஓகேங்களா, மணி பில்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில அப்ரூவல் வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னா கவர்னர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்லி வித் அப்ரூவல் ஆஃப் கவர்னர். கவர்னருடைய அப்ரூவல் இல்லாம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில என்ன பண்ண முடியாது, மணி பில்லை வந்து இது பண்ண முடியாது. ஓகேங்களா, மணி பில்லை வந்து இன்ட்ரடியூஸே பண்ண முடியாது. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கவர்னர் கேன் ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ், அவசர சட்டத்தை கொண்டு வர முடியும் வென் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் போத் த ஹவுசஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் ஆர் நாட் இன் த செஷன். அதாவது செஷன்ல இல்லாத சமயத்துல, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி போத் ஹவுசஸ் லெஜிஸ்லேச்சர்ல இல்லாத சமயத்துல, 2 ஹவுசஸ்மே இல்லாத சமயத்துல வந்து செஷன்ல இல்லாத சமயத்துல கவர்னர் வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வர பவர் வந்து கவர்னருக்கு இருக்குது. Governor can nominate one member from Anglo-Indian community to the state legislative assembly. ஒரு மெம்பர் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு எடுத்துட்டு வர பவர் வந்து கவர்னருக்கு உண்டு. இஃப் there are Anglo-Indians in a state, if the Anglo-Indian people in a state when they are not duly represented in the state legislature, அதாவது வந்து சப்போஸ் ஆங்கிலோ இந்தியன்ஸ் அந்த ஸ்டேட்ல இருந்து அவங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் இல்லைங்கிற பட்சத்துல மட்டும். ஓகேங்களா, he may also nominate 1/6 of the members of the legislative council from among the persons who are expert in the field of science, literature, arts, social service, cooperative movements. இதுல எல்லாம் இருக்கிறவங்கள 1/6 வந்து மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ண முடியும் கவர்னர் நினைக்கும் பொழுது. ஓகேங்களா, அதே மாதிரி ஆனுவல் பட்ஜெட், ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஆனுவல் பட்ஜெட் லெஜிஸ்லேச்சர் முன்னாடி வைக்கும் பொழுது கவர்னருடைய அப்ரூவல் தேவை. ஓகேங்களா, கவர்னர் மஸ்ட் கிவ் ஹிஸ் அசென்ட் டு ஆல் த பில்ஸ் பாஸ்ட் இன் த லெஜிஸ்லேச்சர் இன்க்ளூடிங் மணி பில்க்கும் இவரோட அசென்ட் தேவை. கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் ஆல்சோ பிளேஸ்ட் அட் த டிஸ்போசல் ஆஃப் கவர்னர். கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட்டோடைய கண்டிஜென்சி ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதையும் வந்து கவர்னருடைய டிஸ்போசலுக்கு வைப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பொசிஷன் ஆஃப் கவர்னர். கவர்னருடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட்ல வந்து இஸ் கம்பேர் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் அ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது வந்து இவருக்கு எப்படி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை நாமினல் எக்ஸிக்யூட்டிவா எப்படி பார்க்குறோமோ அதே பொசிஷன் தான் ஸ்டேட்ல இவருக்கு, யாருக்கு, பிரசிடென்ட்க்கு இருக்க அதே பவர் தான் கவர்னருக்கு. ஓகேங்களா, நாமினல் எக்ஸிக்யூட்டிவா பார்க்குறோம். கவர்னர் இஸ் நாட் ஆல்வேஸ் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் மட்டுமாவே இருக்க மாட்டாரு. ஹி கேன் எக்ஸசைஸ் பவர்ஸ் இன் த ரியல் சென்ஸ் ஆன் சம் அகேஷன்ஸ். ஒரு சில இடத்துல வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவாகவும் செயல்படுவார். ஆக்ட் அஸ் ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்ட் மாதிரியும் செயல்படுவார். ஓகேங்களா, இந்த ஸ்டேட் ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் ரிலேஷன் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்.
சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போகிறவங்க கவர்னர் தான். ஓகேங்களா? the governor may advise the council of ministers when faces difficult situation. அதாவது வந்து கவர்னர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அட்வைஸ் கொடுக்கலாம் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணும்பொழுது. ஓகேங்களா? President declares emergency in the state on the basis of the report of the governor regarding the law and order situation in the state. இவர் கொடுக்குற ரிப்போர்ட்டை பொறுத்து தான் லா அண்ட் ஆர்டர் இந்த மாதிரி பாதிச்சிருக்குன்னு அவர் சொன்னார் அப்படின்னா ஸ்டேட்ல வந்து எமர்ஜென்சி எடுத்துட்டு வருவாங்க. ஓகேங்களா? கவர்னர் டேக்ஸ் இண்டிபெண்டன்ட் டெசிஷன்ஸ் while exercising discretionary powers. இண்டிபெண்டான முடிவுகள் எடுக்க முடியும், அவருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது. ஓகே, he may seek information from the council of ministers regarding various activities of the government. அதாவது வந்து இன்ஃபர்மேஷன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு கவர்மெண்ட்டோடைய வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஹி மே சீக். அடுத்தது சீஃப் மினிஸ்டர். Governor appoints the leader of the majority party in the state legislative assembly as a chief minister. யார் மெஜாரிட்டி பார்ட்டி லீடராக இருக்காங்களோ அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். he is the head of the state council of ministers. ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ஹெட். ஓகேங்களா? அடுத்து வந்து சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் நோ ஃபிக்ஸ்டு டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். சீஃப் மினிஸ்டருக்கு வந்து எந்த ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? He remains in office as long as he supports by the majority members of the legislative assembly. ஓகேங்களா? எவ்வளோ தூரம் சப்போர்ட் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவர் ஆஃபீஸில் இருப்பார். ஓகேங்களா? when he loses support in the legislature அப்படின்னா he has to resign. அந்த சப்போர்ட் இல்லை அப்படிங்கும்போது ரிசைன் பண்ணி ஆகணும். ரெசிக்னேஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் மீன்ஸ் ரெசிக்னேஷன் ஆஃப் ஹோல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் த ஸ்டேட். சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் அங்கே எந்த வேலையும் இல்லை. ஓகேங்களா? அவங்களும் வந்து ஆகணும். ஓகேங்களா? சீஃப் மினிஸ்டர் மஸ்ட் பி எ மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சீஃப் மினிஸ்டர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஒரு மெம்பராக இருக்கணும். இஃப் ஹி இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அட் த டைம் ஆஃப் ஹிஸ் டேக்கிங் ஓவர் சார்ஜ் he must be so in the period of 6 months. 6 மாதத்துக்குள்ளே சார்ஜ் எடுத்துட்டதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளே வந்து அவர் வந்து ஆகி ஆகணும். என்ன ஆகி ஆகணும்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோடைய மெம்பர் ஆகணும். ஓகேங்களா? சப்போஸ் மெம்பராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். ஓகேங்களா? அடுத்தது பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சீஃப் மினிஸ்டர் இஸ் த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் தி ஸ்டேட். சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது தான் வந்து சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் தி ஸ்டேட்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஆல் மேஜர் டெசிஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் டேக்கன் அண்டர் ஹிஸ் லீடர்ஷிப். எல்லா முடிவுகளும் இவரால் தான் எடுக்கப்படும். சீஃப் மினிஸ்டர்ஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சீஃப் மினிஸ்டர் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஆன் அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் கவர்னர் அப்பாயிண்ட்ஸ் அதர் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? அதாவது வந்து ஆன் அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸில் தான் ஆன் அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் கவர்னர் அப்பாயிண்ட்ஸ் அதர் மினிஸ்டர்ஸ். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னம்னா ஆன் அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸில் மற்ற மினிஸ்டர்ஸை வந்து கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? அப்போது சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் வந்து இங்கே மெயின். ஓகேங்களா? சீஃப் மினிஸ்டர் சூப்பர்வைசஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் அட்வைசஸ் தேம் அக்கார்டிங்லி. ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸுக்கும் வந்து ஆக்டிவிட்டீஸ்க்கு சூப்பர்வைஸ் பண்ணுவார், அட்வைஸ் பண்ணுவார். ஓகேங்களா? மினிஸ்ட்ரிஸோடைய டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸோடைய இதுக்கு வந்து அட்வைஸு ஆக்டிவிட்டீஸ்க்கு சூப்பர்வைஸும் பண்ணுவார், அட்வைஸும் கொடுப்பாரு. இல்லை ஹி கோஆர்டினேட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ். ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸ்க்கு வந்து ஆக்டிவிட்டீஸை கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இல்லைங்களா? சீஃப் மினிஸ்டர்ஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மேக்கிங் த பாலிசிஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். பாலிசிஸ் மேக் பண்ணுறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாரு. என்ஷூர்ஸ் தட் பாலிசிஸ் ஆஃப் த டு நாட் எகெயின்ஸ்ட் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். மக்களுடைய இதுக்கு வந்து எகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரியான பாலிசிஸ் வந்து கொண்டு வர மாட்டார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the governor appoints different higher officials. He plays an important role in making higher appointments of state government. பெரிய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவார். அது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னர் அப்பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஹையர் அஃபீஷியல்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். யாரோட அட்வைஸில் அப்படின்னம்னா சீஃப் மினிஸ்டருடைய அட்வைஸில். ஸோ இவராக டைரெக்டாக அப்பாயிண்ட் பண்ண மாட்டார், பட் அட்வைஸ் கொடுப்பாரு, கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? அடுத்தது லெஜிஸ்லேச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்தியாவில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் கவர்னர் 1 or 2 ஹவுசஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்பர் ஹவுஸை வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம், லோயர் ஹவுஸை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு சில 1 or 2 ஹவுஸ், ஒரு சில ஸ்டேட்டில் 1 ஹவுஸ் இருக்கும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் இருக்கும். ஒரு சில இதில்
லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்கும், அப்பர் ஹவுஸும் இருக்கும். ஓகேங்களா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மஸ்ட் நாட் பி லெஸ் தேன் 40. ஓகேங்களா? 40க்கும் குறையாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. நாட் மோர் தென் 1/3 ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட்டில் 1/3 ஆஃப் த மோர் தென் 1/3 இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? the members of legislative councils are directed indirectly. legislative council மெம்பர்ஸும் இன்டைரக்டா தான் எலெக்ட் பண்ணப்படுவாங்க. 1/3 of its members are elected by local government bodies like district panchayat and municipalities. இதுல 1/3 மெம்பர்ஸ் வந்து லோக்கல் பாடிஸ் ஆன பஞ்சாயத்தும் முனிசிபாலிட்டியும் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தும் முனிசிபாலிட்டிஸும் டிசைட் பண்ணுவாங்க. another 1/3 is elected by members of legislative assembly. legislative assembly members வந்து அடுத்த 1/3 வந்து சூஸ் பண்ணுவாங்க. மொத்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கக்கூடாது அப்படின்னா not less than 40. 40க்கு குறைவாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? 1/12 is selected by graduates of the constituency and another 1/12 by teachers of the secondary schools and colleges and universities, and 1/6 by 1/6 of the members of the legislative councils are nominated by governor of the state. 1/6 வந்து கவர்னர் தான் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. at present வந்து only 7 states in India have legislative council. 7 ஸ்டேட்ல மட்டும்தான் legislative council இருக்குது, அப்பர் ஹவுஸ் இருக்குது. லைக் பீகார், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர், ஆந்திரா, தெலுங்கானா, இங்கெல்லாம் மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்ததாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுது. 1/3 ஆஃப் இட்ஸ் மெம்பர் ரிட்டையர் எவ்ரி 2 years and the elections held to fulfill the vacancies. ஓகேங்களா? அதாவது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது பெர்மனண்டான ஹவுஸ். அதில் 1/3 மெம்பர் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு ரிட்டையர் ஆவாங்க. எலெக்ஷன்ஸ் வந்து நடத்தி அதை வந்து ஃபில்ஃபில் பண்ணிக்குவாங்க. மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் ஃபார் த டேர்ம் ஆஃப் 6 வருஷ டேர்முக்கு எலெக்ட் பண்ணுவாங்க. டு பி அ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், 30 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஹி கேனாட் பி அ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மெம்பராக இருக்க முடியாது. ஆர் எய்தர் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்லேயும் மெம்பராக இருக்க முடியாது. சேர்மேன் இஸ் த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய ப்ரொசீடிங் ஆஃபீஸர் வந்து சேர்மேன். அவரோட ஆப்ஷன்ஸில் டெபுட்டி சேர்மேன் ப்ரொசீடர் ஒர்க் பண்ணுவார். தேர் எலெக்டட் அமாங் த மெம்பர்ஸ் ஆஃப் தட் ஹவுஸ். ஓகேங்களா? அவங்களோட மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து எலெக்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்றது பீப்புள் ஹூ மேக் லா ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்காக லா மேக் பண்ணுறவங்க மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எம்எல்ஏஸ் ஆர் சோசன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூன்சிஸ். தொகுதிகள், வெவ்வேறு தொகுதிகள்ல இருந்து வருவாங்க. ஃபார் எலெக்ஷன் ஆஃப் எம்எல்ஏஸ் என்டையர் ஸ்டேட் வந்து டிவைடட் இன்டூ டிஃப்ரெண்ட் தொகுதிகளாக வந்து பிரிப்பாங்க. கான்ஸ்டியூன்சிஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டியூன்சிஸ் அப்படின்னு லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டியூன்சிஸ் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. தொகுதிகளாக வந்து பிரிக்கிறாங்க, சட்டமன்ற தொகுதிகளாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன் லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டியூன்சிலிருந்து 1 lakhலேருந்து ஈவன் மோர் பீப்புள்ஸ் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? 1 MLA is chosen from each legislative constituency to represent the legislative assembly. ஓகேங்களா? ஒரு எம்எல்ஏ வந்து சூஸ் ஆவாங்க. எதுலன்னா ஈச் லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டியூன்சிஸ்ல இருந்தும் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? எலெக்ஷன் டு த அசம்பிளி எப்படி வந்து எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கம்பீட் பண்ணுவாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு. இந்த பார்ட்டிஸ் நாமினேட் தேர் கேண்டிடேட் ஃப்ரம் ஈச் கான்ஸ்டியூன்சிஸ். அவங்க பார்ட்டிக்கு ஒருத்தவங்க நாமினேட் பண்ணுவாங்க. த கேண்டிடேட் இஸ் தட் பர்சன் ஹூ கண்டெஸ்ட் ஃபார் த எலெக்ஷன் ஆஸ் பீப்புள் ஃபார் ஓட். அப்போ ஓட் பண்ண சொல்லி அவங்க கேட்பாங்க. பர்சன் ஹேஸ் டு பி அட்லீஸ்ட் 25 years of old to contest for the election in the legislative assembly. legislative assembly எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 25 years ஓல்டாவது இருக்கணும். ஓகேங்களா? 1 person can stand for election in more than 1 constituencies for the same time. அதாவது 1 person can stand, அதாவது வந்து more than 1 constituencyல சேம் டைம்ல நிற்க முடியும். ஓகேங்களா? ஒரே பர்சன். ஓகேங்களா? ஈவன் இஃப் த பர்சன் டஸ் நாட் பிலாங் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சாராமல் இருந்தாலும் he can contest. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இல்லாமல் சுயேட்சையாக கூட நிற்கலாம். சச் கேண்டிடேட் இஸ் கால் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். ஓகேங்களா? அது சுயேட்சை அப்படின்னு சொல்கிறது, வேட்பாளர் அப்படிம்பாங்க. எவ்ரி பார்ட்டி ஹேஸ் இட்ஸ் ஓன் சிம்பிள். ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு சிம்பிள் இருக்கும். இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கும் வந்து எலெக்ஷன் சிம்பிள் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ எம்எல்ஏ வந்து டைரக்ட்லி எலெக்டட் பீப்புளால் எலெக்ட் பண்ணப்படுவாங்க. ஆல் பீப்புள் residing in the area of the legislative constituencies who are 18 years of age can cast vote in the legislative assembly election. 18 வயசு நிரம்பின எல்லாருமே வந்து ஓட் பண்ணலாம். ஓகேங்களா? அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் படி legislative assembly cannot have more than 500 members. அதாவது வந்து legislative assemblyல cannot have more than 500 members. கான்ஸ்டியூஷன் படி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 500க்கு மேற்பட்ட
இது இருக்க முடியாது. நாட் லெஸ் தேன் 60 மெம்பர்ஸ். 60க்கு கீழேயும் இருக்க முடியாது. ஓகேங்களா? சம் சீட்ஸ் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் ரிசர்வ்டு ஃபார் எஸ்சி எஸ்டிஸ். ஒரு சில சீட்ஸ் வந்து எஸ்சி எஸ்டிஸ்க்கு ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நாமினேட் 1 மெம்பர் ஃப்ரம் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியிலிருந்து கவர்னர் நாமினேட் பண்ணுவார். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து 5 வருஷ டேர்முக்கு வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ கவர்னர் வந்து டிசால்வ் பண்ணலாம் அந்த ஹவுஸ் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் ஹிஸ் டேர்ம் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி அண்ட் கால் ஃபார் ஃப்ரெஷ் எலெக்ஷனுக்கு வந்து அவர் வந்து கூப்பிட முடியும். ஓகேங்களா? புது எலெக்ஷன் நடத்த சொல்லி கவர்னரால சொல்ல முடியும். அப்போ மீட்டிங்ஸ் ஆஃப் த அசம்பிளி ஆர் பிரசிடெட் ஓவர் பை ஸ்பீக்கர் ஹூ இஸ் எலெக்டட் அமாங் த மெம்பர்ஸ் ஆஃப் த அசம்பிளி. அங்கே எப்படி சேர்மனோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து சேர்மனோ அந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து ஸ்பீக்கர். ஓகேங்களா? ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க மீட்டிங்கை. ஓகேங்களா? அடுத்தது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸ்டேட்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி பார்க்கலாம். ஸோ State Council of Ministers பொறுத்தவரையிலும் leaders of the majority party in the election is chosen as a அந்த மெஜாரிட்டி பார்ட்டியோட லீடரை வந்து சீஃப் மினிஸ்டர்னு எலெக்ட் பண்ணிடுவாங்க. தமிழ்நாடுல மொத்தம் வந்து 234 லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடுவன்சி சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதில் பார்ட்டி வித் மோர் தேன் 118 எலெக்டட் கேண்டிடேட்ஸ் தட் இஸ் எம்எல்ஏ ஆர் இன்வைட்டட் பை த கவர்னர் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். 118 எலெக்டட் இதில் வந்து 118 எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்கிற பார்ட்டியை கூப்பிட்டு இது ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. கவர்னர் கூப்பிட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அப்போது சீஃப் மினிஸ்டர் வந்து அவரோட மினிஸ்டர்ஸை சூஸ் பண்ணிக்குவார். அந்த எம்எல்ஏ ஆஃப் ஹிஸ் பார்ட்டியிலிருந்து மினிஸ்டர்ஸை சூஸ் பண்ணிக்குவார். மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர் இஸ் கால் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸை வந்து ஹெட் பண்ணுறவங்க வந்து சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் செட் தட் the party which got majority seats in the election forms the government. யார் வந்து மெஜாரிட்டி எலெக்ஷனில் சீட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஆஃப்டர் பீயிங் எலெக்டட் அஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி த எம்எல்ஏஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரெகுலர்லி பார்ட்டிசிபேட் இன் த சிட்டிங்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மீட்ஸ் 2 to 3 years 2 times a year. ஒரு 2-3 தடவை வந்து வருஷத்தில் வந்து மீட் பண்ணுவாங்க. மெயின் டியூட்டி என்ன அப்படின்னா, லா வந்து மேக் பண்ணுவாங்க ஸ்டேட்டுக்காக. ஓகேங்களா? அந்த லா வந்து இந்த சப்ஜெக்ட் ஸ்டேட் லிஸ்ட்லேயும் கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் மட்டும்தான் லா மேக் பண்ண முடியும். யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிறத பார்லிமெண்ட் மேக் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? எமர்ஜென்சி டைமில் அதையும் வந்து இட் கேனாட் எக்ஸசைஸ் லெஜிஸ்லேட்டிவ் பவர். லா எல்லாம் மேக் பண்ணிட்டு இருக்க முடியாது ஸ்டேட் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஸோ அசம்பிளி ஹேஸ் கண்ட்ரோல் ஓவர் த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்போது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து அசம்பிளி ஹேஸ் கண்ட்ரோல் ஓவர். ஓகேங்களா? அசம்பிளிக்கு கண்ட்ரோல் இருக்கு. த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஆன்சரபிள் டு த அசம்பிளி ஃபார் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். அப்போ அந்த அசம்பிளியில் அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஓகேங்களா? த அசம்பிளி மே பாஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகெயின்ஸ்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரிங் இட்ஸ் டவுன்ஃபால் இஃப் இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் பை த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அசம்பிளின்னு சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸை. ஓகேங்களா? அசம்பிளிக்கு வந்து கண்ட்ரோல் இருக்குது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மேலே. எப்படி அப்படின்னா, சப்போஸ் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டவுன்ஃபால் பண்ண முடியும். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து பாஸ் பண்ண முடியும் அசம்பிளினால. ஓகேங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஹேஸ் கண்ட்ரோல் ஓவர் த ஃபினான்சஸ் ஆஃப் த ஸ்டேட். அப்போது அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஃபினான்ஸ் ஆஃப் த ஸ்டேட்லேயும் கண்ட்ரோல் இருக்கும். ஓகேங்களா? மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் ஒன்லி இந்த அசம்பிளியில் தான் மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கேனாட் இம்போஸ் இன்க்ரீஸ் லோயர் ஆர் வித்ட்ரா எனி டேக்ஸ் வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் த அசம்பிளி. அப்போ கவர்மெண்ட் எதுவுமே இம்போஸ் பண்ண முடியாது, இன்க்ரீஸ் பண்ண முடியாது, லோவர் பண்ண முடியாது அசம்பிளியோடைய அப்ரூவல் இல்லாமல். ஓகேங்களா? கவர்மெண்ட்டுங்கிறது இங்கே யார்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ப்ளஸ் சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா? இவங்க ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா அசம்பிளியோடைய பெர்மிஷன் வேணும், அப்ரூவல் வேணும். ஓகேங்களா? எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேன் டேக் பார்ட் இன் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்போ எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய எலெக்ஷனில் கலந்துப்பாங்க. ஓகேங்களா? தட் இஸ் எம்எல்ஏஸ் வந்து கலந்துப்பாங்க. எலெக்டட் எம்எல்ஏஸ் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் கலந்துப்பாங்க. ஆல் மெம்பர்ஸ் கேன் டேக் பார்ட் இன் த எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ஃப்ரம் த ஸ்டேட் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எல்லா மெம்பர்ஸுமே ராஜ்யசபா மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுறதுக்கும் எலெக்ஷன் பண்ணுறதுக்கும் போவாங்க. ஓகேங்களா? ராஜ்யசபா மெம்பரை எலெக்ட் பண்ணுறதுக்கும் போவாங்க, பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் போவாங்க. ஓகேங்களா? அசம்பிளி ஆல்சோ டேக் பார்ட் இன் த அமெண்ட்மெண்ட்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் ஆன் சர்டன் மேட்டர்ஸ். அசம்பிளி ஆல்சோ டேக் பார்ட் இன் த
கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கும் அசம்பிளி வந்து பங்கு பெறுவாங்க. ஓகேங்களா, கான்ஸ்டியூஷனில் ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணணும், திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னாலும் அசம்பிளி வந்து டேக் பார்ட், அவங்க வந்து அவங்களுடைய ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது த கவர்மெண்ட் ஹேஸ் 3 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்: லா, எக்ஸிக்யூட்டிங் லா, என்ஷூரிங் ஜஸ்டிஸ். கவர்மெண்ட்டுக்கு என்ன 3 பேசிக்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, மேக்கிங் லா, சட்டத்தை இயற்றுவாங்க, எக்ஸிக்யூட், அதை நடைமுறைப்படுத்துவாங்க, என்ஷூரிங் ஜஸ்டிஸ், நியாயத்தை, ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய வேலை. ஓகேங்களா, ஹவு லா ஆர் மேட் இன் த ஸ்டேட் கவர்மெண்ட், எப்படி வந்து சட்டம் வந்து மேட் ஆகுது ஸ்டேட் கவர்மெண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் லா ஹேவ் பின் மேட் ஃபார் ஆல் பீப்புள்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்லணும்னா, தேர் இஸ் அ லா தட் யூ கேனாட் கீப் அ கன் வித்தவுட் லைசன்ஸ் ஃபார் இட். ஒரு கன்னு வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் தேவை. ஆர் த உமன் தட் கெனாட் மேரி பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 18 years old, 18 வயசு ஆகாமல் கல்யாணம் பண்ண முடியாது ஒரு உமன் அப்படின்னா. மென் அப்படின்னா கெனாட் மேரி பிஃபோர் 21 years ஆஃப் ஏஜ், 21 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ரூல்ஸ் அண்ட் லாஸ் cannot have not been just like that. ஓகேங்களா, இது வந்து just like that கிடையாது. People selected their government who thought carefully before making such laws. அப்போ who thought carefully, அப்போ பீப்புள் வந்து திங்க் பண்ணி தான் வந்து அந்த ஒரு கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேங்க, லாட் ஆஃப் சச் லாஸ் ஆர் மேட் பை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணுற மாதிரி லாஸ் தானே ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். அப்போ அந்த எலெக்ட் பண்ணுற பீப்புள்ஸ் வந்து ரொம்ப வந்து வைஸ் பர்சன்ஸாக இருக்கணும். அதுதான் வந்து சொல்ல வராங்க. ஓகேங்களா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மீட்டிங்ஸ். இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மீட்டிங்ஸ் எம்எல்ஏஸ் டிஸ்கஸ் த நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் லைக் பப்ளிக் ஒர்க். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பப்ளிக் ஒர்க், எஜுகேஷன், லா அண்ட் ஆர்டர், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட் ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் பேசுவாங்க. இப்போ எம்எல்ஏ கேன் ஆஸ்க் கொஷின்ஸ் டு நோ த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரிஸ். மினிஸ்ட்ரிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த கன்சர்ன் மினிஸ்ட்ரி ஹேவ் டு ஆன்சர், அவங்க பதில் சொல்லணும். அப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேன் மேக் லாஸ் ஆன் சர்டன் இஷ்யூஸ் அஸ் த ப்ராசஸ் ஆஃப் லா மேக்கிங் ஆஸ் ஃபாலோஸ். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒரு லாவை எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து this is how a bill becomes. இது வந்து ஒரு பில்லுன்னு வச்சுக்கோங்க, இந்த வந்து ஒரு பில்லு. ஓகேங்களா, this is how a bill like me becomes an act. இந்த மாதிரி ஒரு பில்லு தான் ஆக்டாக மாறும். ஓகேங்களா, பில் இஸ் ப்ரெசென்டடான லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். டிபேட் நடக்கும், டிஸ்கஷன் நடக்கும். அது வந்து சேஞ்சஸ் எல்லாம் மாற்றுவாங்க அந்த டிஸ்கஷன் டிபேட் மூலிமா. இஃப் மோர் தென் half ஆஃப் த எம்எல்ஏஸ் ஓட் in the favor of the bill, half of the MLA, பாதிக்கு மேலே எம்எல்ஏ வந்து more than half of the MLA வந்து அதுக்கு ஓட் பண்ணிட்டாங்க அந்த ஃபேவரா அந்த பில்லுக்கு அப்படின்னா அந்த பில்லு பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, if the bill needs to be get assent of the governor to become, அதே மாதிரி அந்த பில்லு வந்து கவர்னரோட அசென்ட் வந்து தேவை. இப்போ கவர்னர் வந்து ஓகே சொன்னாரு அப்படின்னா அந்த பில்லு வந்து ஆக்டாக மாறிடும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து ஒரு ஸ்டேட்டில் லா மேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் follows the same procedure for passing the ordinary or money bills like that of the parliament. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் அதே ப்ரொசீஜர் தான். ஒரு ஆர்டினரி மணி பில் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், பார்லிமெண்ட்ல என்ன மாதிரி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான். ஓகேங்களா, இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆல்சோ legislative assembly which is lower house is more powerful than legislative council. lower house அப்படிங்கிறது வந்து more powerful-ஆ இருக்கும் than legislative council. lower house அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், மோர் பவர்ஃபுல். ஓகேங்களா, தென் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எது லோயர் ஹவுஸ்ங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேங்களா, விச் இஸ் த லோயர் ஹவுஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் விச் இஸ் த அப்பர் ஹவுஸ். ஓகேங்களா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் வந்து பவர்ஃபுல் ஹவுஸ். ஓகேங்களா, எக்ஸிக்யூட்டிங் லா. ஒரு லாவை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னா, இட் இஸ் ஜாப் ஆஃப் அ ஸ்டேட்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எக்ஸிக்யூட் த லா. ஓகேங்களா, அந்த பில்லு பாஸ் ஆகிற வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸோடைய ஓட் வந்து முக்கியம். அதுக்கப்புறம் அது லா ஆனதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோடைய ஜாப் தான் இந்த இடத்துல அதிகம். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் அட் சென்னை. ஓகேங்களா, அசம்பிளி வந்து சென்னையில் இருக்குது. த பிளேஸ் வேர் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் லொக்கேட்டட் அண்ட் வேர் இட்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால் கேபிட்டல் ஆஃப் தட் ஸ்டேட். ஓகேங்களா, அதை தான் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேட்டுக்கு. ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் செவரல் லேக் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டு எக்ஸிக்யூட் த லாஸ் அண்ட் மேட் பை த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். நிறைய செவரல் லேக் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, கலெக்டர்ஸ், தாசில்தார்ஸ், பிடிஓஸ், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ், விஏஓஸ், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ்,
all of them are paid salary by the state government. இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா, they have to follow the orders of the state government. அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அந்த லாவை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து they have to follow the order. அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து வந்து ஜுடிஷியரி ஆஃப் த ஸ்டேட். ஹைகோர்ட்டை பற்றி சொல்கிறாங்க. ஸ்டேட் ஜுடிஷியரி என்ன? ஹைகோர்ட் தானே. ஸோ ஹைகோர்ட் அப்படிங்கிறது அப்பெக்ஸ் கோர்ட் ஆஃப் த ஸ்டேட் ஜுடிஷியரி. ஹைகோர்ட் தான் அதிகபட்சம் ஸ்டேட்டில் பொறுத்தவரையிலும். ஓகேங்களா, ஆஸ் பர் கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரையிலும் தேர் ஷல் பி ஹைகோர்ட் இன் ஈச் ஸ்டேட். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு ஹைகோர்ட் இருக்கணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தேர் ஆர் காமன் ஹைகோர்ட்ஸ் ஃபார் 2 or more ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ரெண்டுக்கு மேற்பட்ட யூனியன் டெரிட்டரிஸை சேர்த்து கூட ஒரு ஹைகோர்ட் இருக்கு நம்ம இந்தியா பொறுத்தவரையிலும். ஸ்டேட் ஹைகோர்ட்ல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் சச் அதர் judges as a president may appoint from time to time necessary. State high court வந்து chief justice இருப்பாங்க, அதே மாதிரி such other judges இருப்பாங்க. as a president may appoint from, இவங்களை வந்து chief justiceயும் judgesயும் president வந்து time to time appoint பண்ணுவாங்க. high court judgesயும் chief justiceயும். ஓகேங்களா, number of judges in high court is not uniform and fixed. high court உடைய number of judges வந்து fixed uniform எல்லாம் கிடையாது. ஓகேங்களா, பிரசிடென்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இன் கன்சல்டேஷன், யாரோடைய கன்சல்டேஷன் வச்சுக்கிட்டு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோடையும் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் கூடயும் கன்சல்ட் பண்ணிட்டு. ஓகேங்களா, ஜட்ஜ் ஆஃப் த ஹைகோர்ட் மஸ்ட் ஹேவ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் யூ மஸ்ட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஹேவ் அட்லீஸ்ட் 10 years of experience as a head and judicial office in the territory of India. He must have at least 10 years experience as an advocate in 1 or more high courts. ஓகேங்களா, he must have at least 10 years experience as an advocate in 1 or more high courts. 1 or more high courtsல வந்து 10 வருஷமாவது அட்வொகேட்டாக வந்து வேலை பார்த்துருக்கணும், 10 வருஷமாவது ஜுடிஷியல் ஆஃபீஸ் வச்சுருந்துருக்கணும். ஓகேங்களா, ஜட்ஜ் ஆஃப் த ஹைகோர்ட் ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் அன்டில் ஹி கம்ப்ளீட் 62 years. 62 வயசு கம்ப்ளீட் ஆக வரைக்கும் ஒரு ஆஃபீஸில் இருக்கணும். ஜட்ஜ் ஆஃப் த ஹைகோர்ட் கேன் பி ரிமூவ் ஃப்ரம் த ஆஃபீஸ் ஒன்லி ப்ரூவன் மிஸ்பிஹேவியர், இன்கெப்பாசிட்டி அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ரிமூவ் பண்ணுவார். இன் விச் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இஸ் ரிமூவ்டு. ஓகேங்களா, power and functions of high court. High court has been empowered to issue writs, habeas corpus, mandamus. இதெல்லாமே கொடுக்கலாம். இதெல்லாமே பவர், அவங்களோட பவர், ஹை கோர்ட்டோடைய பவர். கோவேரண்டோ, செர்ஷியரி, ப்ராஹிபிஷன் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் அதர் பர்பஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காகவோ மற்ற பர்பஸ்க்காகவோ இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம். யாரு? ஹை கோர்ட் நினைச்சாங்கன்னா. எவ்ரி ஹை கோர்ட் ஹேஸ் அ ஜென்ரல் பவர் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ஸ் ஓவர் த லோயர் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரிபியூனல்ஸ் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸப்ட் மிலிட்டரி கோர்ட்ஸ் அண்ட் ட்ரிபியூனல்ஸ். ஒவ்வொரு ஹை கோர்ட்டுக்கும் ஜென்ரல் பவர் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ஸ் எல்லா லோயர் கோர்ட்ஸ்க்கும் ட்ரிபியூனல்ஸ்க்கும் வித்தின் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன், அதோடைய கட்டுப்பாட்டு கீழே வர்றது, எக்ஸப்ட் மிலிட்டரி கோர்ட்ஸும் ட்ரிபியூனல்ஸையும் தவிர மற்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பவர் வந்து இருக்கு ஹை கோர்ட்டுக்கு. ஓகேங்களா, சூப்பரிண்டெண்டன்ஸ் பவர் இருக்கு. இஃப் அ கேஸ் இஸ் பெண்டிங் பிஃபோர் த சப்பார்டினேட் கோர்ட் அப்படின்னா ஹை கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் இட் இன்வால்வ்ஸ் அ substantial question of the constitutional law and it can take up the case and decide itself. அதாவது வந்து ஏதாச்சும் ஒரு கேஸ் ரொம்ப நாளாக பெண்டிங்ல சபார்டினேட் கோர்ட்ல இருக்கு அப்படின்னா கொஸ்டின் பண்ண முடியும், இவங்களே கூட அந்த கேஸ் எடுத்து நடத்த முடியும். ஓகேங்களா, ஹை கோர்ட் கண்ட்ரோல்ஸ் ஆல் தி சபார்டினேட் கோர்ட்ஸ் இன் த ஸ்டேட். ஹைகோர்ட்னால மற்ற எல்லா சபார்டினேட் கோர்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் சுப்ரீம் கோர்ட் மாதிரி ஹைகோர்ட் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்டாக ஆக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்ஸையும் டிவைடட் பண்ணியிருக்காங்க இன்டூ நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆகவும் ஈச் அண்டர் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் அ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஓகேங்களா, அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இன் எக்ஸசைஸ் ஆஃப் த above mentioned power, High Court enjoys the full power and freedom to act within the jurisdiction. அப்போ ஹை கோர்ட்டுக்கு அதோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள எவ்வளோ வேணாலும் ஆக்ட் பண்ணுற பவர் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்டு தட் ஹேவ் ensured in the independent working. ஓகேங்களா, கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்டும் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ரீகேப் பார்க்கலாம். 29 ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. எவ்ரி ஸ்டேட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஓன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. கான்ஸ்டியூஷன் வந்து கவர்னர் ஆஸ் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. சீஃப் மினிஸ்டர் வந்து ஹையர் அப்பாயின்மெண்ட், இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மேக்கிங் ஹையர் அப்பாயின்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க ஹையர் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. பீப்புள் ஹூ மேக் த லாஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கால்ட் மெம்பர் ஆஃப். யார் வந்து லா மேக் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க தான் எம்எல்ஏஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைகோர்ட் ஸ்டாண்ட்ஸ் அட் த அப்பெக்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஜுடிஷியரி. ஹைகோர்ட் தான் ஸ்டேட் ஜுடிஷியரிலேயே ஹையஸ்ட் கோர்ட்டு. கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ஹைகோர்ட் ஈச் ஸ்டேட்லேயே இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஹைகோர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மகிட்ட அப்படி இல்லை. ஓகேங்களா, 2 or more ஸ்டேட்டுக்கு தான் ஒரு ஹைகோர்ட் இருக்க மாதிரியும் இருக்குது.
ஓகேங்களா. கான்ஸ்டியூஷனா தொகுதி, ஜூரிஸ்டிக்ஷனா அதிகார வரம்பு, லெஜிஸ்லேஷனா சட்டமன்றம், ப்ரொமல்கேட்னா பிரகடனம், ப்ரோரோகியூனா தள்ளி வைக்கிறது. ஓகேங்களா, அவை தள்ளி வைக்கிறது அந்த மாதிரி. ஓகேங்களா. கவர்னர் ஆஃப் ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை, கவர்னர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து யார் ஹெட் பண்ணுவாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஹெட் பண்ணுவாங்க. ஹூ கேன் சம்மன் அண்ட் ப்ரோரோக் தி செஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா கவர்னர். ஹூ டஸ் நாட் பார்ட்டிசிபேட் இன் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜில் யார் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஏஜ் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் வந்து 62. ஓகேங்களா. மற்ற கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப். இதில் வந்து மீனிங் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டியூஷனல் ப்ராவிஷன்ஸ் என்னென்ன இந்தியாவில் சிட்டிசன்ஷிப்க்கு இருக்குது, டெர்மினேஷன் அக்யூசியேஷன் எப்படி பண்ணலாம், நேச்சர் ஆஃப் ஓசிஐ ஓவர்சீஸ் சிட்டிசனுடைய நேச்சர் என்ன, ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சிட்டிசன், ஒரு சிட்டிசனுடைய ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த சிட்டிசன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க, பார்க்கலாம்.
So let's continue. Citizen chapter. So let's continue. ஓகேங்களா, சிவிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா, கவர்மெண்ட்டை பற்றி படிக்கிறதா சிவிக்ஸ். வேர்டு சிட்டிசன் அப்படிங்கிறது வந்து லத்தின் வேர்டு. ஓகேங்களா, லத்தின் வேர்டு. சிவிஸ் அப்படின்னா என்னன்னா சிட்டி, ரெசிடென்ட் ஆஃப் அ சிட்டி ஸ்டேட் ஆஃப் ஆன்ஷியன்ட் ரோம். ரோமுடைய ரெசிடென்ட் ஆஃப் த சிட்டி ஸ்டேட் ஆஃப் த ஆன்ஷியன்ட் ரோம் தான் சிவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிவிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட். ஆஃப்டர் த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் சிட்டி ஸ்டேட் சிஸ்டம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதை எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, யூஸ் டு மீன் அ மெம்பர் ஆஃப் த ஸ்டேட்டுக்காக யூஸ் பண்ணாங்க. இப்போ சிட்டிசன்ஸ் ஆஃப் ஸ்டேட் என்ஜாய்ஸ் ஃபுல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அப்போ வந்து ஒரு சிட்டிசன் அப்படிங்கிற ஸ்டேட்ல சிட்டிசன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து கொடுக்கப்படுது. ஓகேங்களா, சிட்டிசன் அப்படிங்கிறவங்க a person of a country who is entitled to enjoy all the legal rights and privileges granted by the state and is obliged to obey its law and fulfill his duties. ஒரு சிட்டிசன் அப்படிங்கிறவங்க ஒரு கண்ட்ரியோட பர்சன், அவங்களுக்கு எல்லா லீகல் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஸ்டேட் என்ன கிராண்ட் பண்ணுதோ அது எல்லாமே கிடைக்கும். அவங்க லாவை ஒபே பண்ணணும், டியூட்டியை ஃபுல்ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா, சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, அந்த சிட்டிசனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ். அது வந்து அவங்களுக்கு வந்து ரைட் டு லீகலி லிவ் இன் த கண்ட்ரி ஆஸ் லாங் ஆஸ் தே வாண்ட். அவங்க எது வரைக்கும் அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்களோ அது வரைக்கும் வந்து அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது அந்த ரைட்டு வந்து லீகலி வந்து அந்த ரைட் டு லீகலி லிவ் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறத ஸ்டேட்டஸ் கொடுக்குறதா வந்து சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா, 2 டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல், இன்னொன்று நேச்சுரலைஸ்டு. ஓகேங்களா, நேச்சுரலைஸ்ட் அப்படின்னா என்ன, நேச்சுரல் அப்படின்னு என்னன்னா நேச்சுரல் சிட்டிசன் அப்படிங்கிறது வந்து சிட்டிசன் பை பர்த், பிறந்ததுலேருந்தே அவங்க சிட்டிசனாக இருந்தாங்கன்னா அது நேச்சுரல் சிட்டிசன். நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் அப்படின்னா அக்வயர் பண்ணி வராங்களே, சிட்டிசன்ஷிப் வாங்கி வராங்களே, அவங்க வந்து நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ். ஓகேங்களா, இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அப்படிங்கிறது வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா அக்யூசிஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். அக்யூசிஷன் வாங்கிக்கலாம், சிட்டிசன்ஷிப்பை டெர்மினேட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது 1955 ஆக்ட். ஓகேங்களா, அக்யூசிஷன் அப்படிங்கிறது பார்க்கலாம். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 prescribes 5 ways of acquiring citizenship. 5 வழியில வந்து சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பர்த்தா இருக்கலாம், டெசன்ட்டா இருக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, நேச்சுரலைசேஷன்னால, இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, ஒரு டெரிட்டரியை உள்ள வந்து சேர்த்துக்கிறதுனால அவங்க சிட்டிசன் ஆகிறது. இந்த மாதிரி 5 வழியில வந்து ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the person born in India on, அதாவது January 26, 1950 அன்னைக்கு பிறந்திருக்கலாம் அல்லது அதுக்கு அப்புறமாக பிறந்திருக்கலாம் இவங்க. பட் பிஃபோர் ஜூலை, எதுக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னா 1987க்கு முன்னாடி அவங்க வந்து சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து irrespective ஆஃப் த நேஷன், அவங்களுடைய பேரண்ட்ஸ் வேற நேஷனாலிட்டியாக இருந்தாலும் கூட அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. the person born in India on or after July 1 அல்லது அதுக்கு அப்புறமாகவோ இஸ் கன்சிடர்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஒன்லி இஃப் எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட், ஏதாவது ஒரு பேரண்ட், அப்பா அல்லது அம்மா, இவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து சிட்டிசனாக இருந்தால் மட்டும் சிட்டிசன்ஷிப் உண்டு. ஓகேங்களா, அதை தான் வந்து இந்த பை பர்த்தில் சொல்கிறாங்க. அண்ட் தோஸ் பார்ன் இன் இந்தியா ஆன் ஆர் ஆஃப்டர் 3rd December 2004 ஆர் கன்சிடர்ஸ் citizen of India or one of whose parent is a citizen of India. ஓகேங்களா, other is not an illegal migrant at the time of their birth. ஓகேங்களா, அதாவது வந்து those born in India on அல்லது after December 3, 2004 வந்து அவங்க வந்து அதுக்கு முன்னாடியோ அதுக்கு அப்புறமா சரி அந்த அன்னைக்கோ அல்லது அதுக்கு அப்புறமாகவோ பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஒன் ஆஃப் ஹூஸ் பேரண்ட் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும், அதர் வந்து இட்ஸ் நாட் இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருக்கணும். அவங்க வந்து இல்லீகலாக உள்ள வந்தவங்களாம் இருக்கக்கூடாது அட் த டைம் ஆஃப் தேர் பர்த். அப்படி இல்லை அப்படின்னா மட்டும் கொடுப்பாங்க சிட்டிசன்ஷிப் பை பர்த் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, அடுத்ததா பை டெசன்ட் அப்படிங்கிறது. பை டெசன்ட் அப்படின்னா என்னன்னா the person born outside India on or after January 26, 1950 but before December 10, 1992 is a citizen by descent. Descent அப்படிங்கிறாங்க வந்து
அவுட் சைடு இந்தியாவில் பிறந்திருக்கலாம். டெசன்ட் அப்படிங்கிறதுனாலே அவுட் சைடு இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் January 26th ஆன் ஆர் ஆஃப்டர் தான். டிசம்பர் 1992க்குள்ள அவுட் சைடு இந்தியாவில் பிறந்திருந்தாலும் இஃப் ஹிஸ் ஃபாதர் இஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவங்க அப்பா வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் அந்த டெசன்ட் பை டெசன்ட் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் the person born outside India on or after December 1992 is considered citizen if either of his parent is a citizen at the time of his birth. அவர் பிறந்த நேரத்தில் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் பிறந்த நேரத்தில் அவங்க அப்பா அல்லது அம்மா இவங்க வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்திருந்தாங்க அப்படின்னா 1992க்கு ஆஃப்டரில் பிறந்தவங்களுக்கும் டெசன்ட்டில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஓகேங்களா, 3rd December 2004 onwards person born outside India shall not be a citizen of India by descent unless his parent is registered at an Indian consulate within 1 year of date of birth. அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு 1 இயர்க்குள்ள வந்து இந்தியன் கன்சுலேட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டுமே, அந்த பர்த்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டுமே வந்து அவங்க வந்து சிட்டிசனாக இருக்க முடியும். ஓகேங்களா, அன்டில் அவங்க வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டுமே சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்தது பை ரெஜிஸ்ட்ரேஷன். எ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் who is ordinarily resident in any country or place outside the undivided India. அதாவது வந்து வேற ஒரு பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இந்தியன் ஆரிஜின் அவங்க வந்து ஆன்செஸ்ட்ரலாக இந்தியாவில் இருந்தாங்க, பட் ஆனால் இப்போ வேற ஒரு கண்ட்ரியில் ரெசிடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வழியாக கிடைக்கும். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினாக இருக்கணும். இஸ் ஆர்டினர்லி ரெசிடென்ட் இன் இந்தியா. 7 வருஷம் இந்தியாவில் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு 7 வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் வந்து இந்தியாவில் தான் இருந்தேன் அப்படின்னாலும் கிடைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனில். பர்சன் ஹூ இஸ் மேரிட் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியன் சிட்டிசனை மேரி பண்ணிட்டாங்க அண்ட் இஸ் ஆர்டினர்லி ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 7 years, 7 வருஷமாக நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு, இந்தியாவில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், மேரி பண்ணிட்டாங்க இந்தியன் சிட்டிசனை மேரி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறவங்களுக்கும் பை ரெஜிஸ்ட்ரேஷன் சிட்டிசன்ஷிப் உண்டு. ஓகேங்களா, அடுத்தது பை நேச்சுரலைசேஷன். பை நேச்சுரலைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ஆன் அப்ளிகேஷன் கிராண்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஆஃப் நேச்சுரலைசேஷன் டு எனி பர்சன் இஃப் ஹி இஸ் நாட் அ சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி. அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ஆன் அன் அப்ளிகேஷன் த கிராண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் நேச்சுரலைசேஷன் டு எனி பர்சன். ஓகேங்களா, நேச்சுரலைசேஷன் சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, இஃப் ஹி இஸ் நாட் அ சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி வேர் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆர் ப்ரிவென்டட் ஃப்ரம் பிகமிங் த சப்ஜெக்ட் ஆர் சிட்டிசன் ஆஃப் தட் கண்ட்ரி. எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்களோ, ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்களோ, இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து சிட்டிசன் ஆகக்கூடாது அப்படின்னு ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கண்ட்ரியில் இல்லாமல் இருந்தால் நேச்சுரலைசேஷன் கிடைக்கும். ஆர் த சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி ரெனவுன்ஸ் அ சிட்டிசன் ஆஃப் தட் கண்ட்ரி. அவங்களுடைய சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி, எந்த கண்ட்ரியை வேணாலும் இருக்கலாம், அண்ட் ரெனவுன்ஸ் சிட்டிசன், அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை விட்டுட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு நேச்சுரலைசேஷன் கிடைக்கும். ஹி ஹேஸ் எய்தர் ரெசிடெட் இன் இந்தியா ஆர் பீன் இன் த சர்வீஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இன் இந்தியா த்ரூ த பீரியட் ஆஃப் 12 months. 12 monthsக்கு வந்து இந்தியாவிலேயே எய்தர் ரெசைட் பண்ணியிருக்காங்க அல்லது வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. பீன் இன் த சர்வீஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரூ த பீரியட் ஆஃப் 12 months அப்படிங்கிறவங்களுக்கு 12 மாசமா இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து நேச்சுரலைசேஷன் வழியாக கிடைக்கும். ஓகேங்களா, ஹீ இஸ் ஆஃப் குட் கேரக்டராக இருக்கணும் அண்ட் அடிக்குவேட் நாலேஜ் ஆஃப் த லாங்குவேஜ் ஸ்பெசிஃபைட் இந்த 8th schedule ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருந்தாலும் நேச்சுரலைசேஷன் வழியாக சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஓகேங்களா, பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இஃப் எனி ஃபாரின் டெரிட்டரி பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பெசிஃபைஸ் பர்சன் ஹூ அமாங் த பீப்புள் ஆஃப் டெரிட்டரி ஷால் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நம்ம ஒரு பார்ட்டை சேர்த்துக்கிட்டோம் இந்தியாவுக்கு அப்படின்னம்னா அவங்களும் வந்து சிட்டிசன் ஆயிடுவாங்க. சச் a person becomes citizen of India from the notified date, குறிப்பிட்ட நாள்ல இருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, பாண்டிச்சேரி இந்தியாவுடைய பார்ட்டா எடுத்துக்கிட்டோம். எப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இஷ்யூட சிட்டிசன்ஷிப் ஆர்டர் 1962 ஆர்டர் வந்து பாஸ் பண்ணதுல இருந்து நம்ம வந்து பாண்டிச்சேரி இருக்கிற சிட்டிசன்ஸையும் நம்ம இந்தியன் சிட்டிசன் எடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி. ஓகேங்களா, அடுத்தது லாசஸ் பை நேச்சுரலைசேஷன் அப்படின்றது. லாஸஸ் எப்படியெல்லாம் லூஸ் பண்ணலாம் சிட்டிசன்ஷிப்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலைசேஷன்
பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் 3 வே ஆஃப் லூசிங் சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லுது. ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், டெப்ரிவேஷன். ரெனன்சியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிம்பிள் வாலண்டரி ஆக்ட். இது வந்து பர்சன் அக்வயரிங் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் அனதர் கண்ட்ரி கிவிங் அப் ஹிஸ் சிட்டிசன்ஷிப். வேற ஒரு கண்ட்ரியில் போய் சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டு நம்ம சிட்டிசன்ஷிப்பை விட்டுட்டாங்க அப்படின்னா அது பேர் ரெனன்சியேஷன். டெர்மினேஷன் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன் இஸ் வாலண்ட்லி அக்வயர்ஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் அனதர் கண்ட்ரி அண்ட் ஹி ஆட்டோமேட்டிக்லி சீசஸ் டு பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதாவது வந்து வேற ஒரு கண்ட்ரியில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாலும் டியூவல் சிட்டிசன்ஷிப் நாட் பாசிபிள், அதனால டெர்மினேட் ஆகிடும். ஓகேங்களா? இதில் கிவ் அப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. ஓகேங்களா? கிவ் அப் ஹிஸ் இந்தியன் சிட்டிசன்ஷிப். அவங்க கிவ் அப் பண்ணிட்டு போய் வாங்குறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாலண்ட்லி இன்னொரு கண்ட்ரியில் போய் அக்வயர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக சீஸ் ஆகிறதுக்கு பேர் வந்து கிவ் அப் பண்ணுறதுக்கு பேர் ரெனன்சியேஷன். ஆட்டோமேட்டிக்கலாக சீஸ் ஆகிறதுக்கு பேர் வந்து டெர்மினேஷன். ஓகேங்களா? டெப்ரிவேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அந்த ஃப்ராட் பண்ணி டிஸ்லாயெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு டிஸ்லாயெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து டெப்ரிவேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நேஷனாலிட்டிக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் பிலாங்கிங் டு த பர்டிகுலர் நேஷன் பை ஆரிஜின் அண்ட் பர்த். பேசிக்கலி இட்ஸ் அன் எத்தனிக் அண்ட் ரேஷியல் கான்செப்ட். நேஷனாலிட்டி ஆஃப் அ பர்சன் கேனாட் பி சேஞ்ச். நேஷனாலிட்டி அப்படிங்கிறத மாற்ற முடியாது. ஒருத்தவங்க பிறந்ததுலேருந்து ஆரிஜின்லேருந்து எங்கே வந்து அவங்க எத்தனிக்காக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நேஷனாலிட்டின்னு சொல்லுவோம். சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கிராண்டட் டு இண்டிவிஜுவல் பை த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு ஒரு இண்டிவிஜுவல் கொடுக்கறது வந்து சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? ஹி கம்ப்ளைஸ் வித் த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் கேன் பி சேஞ்ச்டு. இதை வந்து மாற்றிக்க முடியும். நேஷனாலிட்டியை மாற்றிக்க முடியாது, இதை வந்து மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஒன்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப், தட் இஸ் இந்தியன் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான். ஓகேங்களா? ஆனால் ஃபெடரல் ஸ்டேட்ஸ் லைக் யூஎஸ், சுவிட்சர்லாந்துலாம் டியூவல் சிட்டிசன்ஷிப். அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷனல் சிட்டிசன்ஷிப் அண்ட் ஸ்டேட் சிட்டிசன்ஷிப். நேஷனல் சிட்டிசன்ஷிப்னு ஒன்று இருக்குது, ஸ்டேட்டுக்குன்னு தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்குது, யூஎஸ், சுவிட்சர்லாந்தில் மாதிரிலாம். ஓகேங்களா? இந்தியாவில் வந்து ஆல் த சிட்டிசன் irrespective of the state in which they born, reside, enjoy the same political and civil rights of the citizenship all over the country. ஓகேங்களா? எல்லா சிட்டிசன்ஷிப்பும் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி எல்லாத்துக்கும் ஒரே ஈக்குவல் பொலிட்டிக்கல் சிவில் ரைட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஆஸ் பர் த ஆர்டர் பிரசிடென்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஓகேங்களா? ஆர்டர் ஆஸ் பர் த ஆர்டர் படி பிரசிடென்ட் அப்படிங்கிறது தான் முதல் சிட்டிசன். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். என்ஆர்ஐ அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இஸ் அ இந்தியன் சிட்டிசன் ஹூ இஸ் ரெசைடிங் அவுட் சைட் இந்தியா அண்ட் ஹோல்ட் அண்ட் இந்தியன் பாஸ்போர்ட். இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு இந்தியாவுடைய வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்கள வந்து என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் யார் சொல்லுவோம்னா பர்சன் ஹூ இஸ் அன் ancestor was Indian nationals and who is presently holding another country citizenship. ஆக்சுவலி வந்து அவங்களோட ancestors எல்லாம் வந்து இருந்தாங்க, இந்தியன் சிட்டிசனாக இருந்தாங்க. இப்போ போய் வேற கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க அப்படின்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னு சொல்லுவோம். ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் பெர்மிட்டிங் த ஃபாரின் சிட்டிசன் ஆஃப் இந்தியா to live and work in Republic of India indefinitely. Overseas citizen அப்படிங்கிறவங்க வந்து immigration is an immigration status permitting a foreign citizen of Indian origin to live and work in the Republic of India indefinitely except Pakistan, Bangladesh. There are no voting rights for OCA card holder. OCA card holderக்கு voting rights கிடையாதாமா. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓசிஐக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து பெர்மிட்டிங் ஃபாரின் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். அதாவது வந்து அவங்க ஆக்சுவலி ஃபாரின் சிட்டிசன், வேற நாட்டோட சிட்டிசன், ஆனால் இந்தியன் ஆரிஜின். இல்லை அவங்க வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, எங்கே வந்து இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இன்டெஃபினிட் பீரியடுக்கு. இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கவங்க கிட்ட அது அவங்கள தான் வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர். ஆக்சுவலி நம்ம வந்து இங்கேருந்து போய் வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு திரும்ப இங்கேயே வரோம், ஆனால் நம்மளோட சிட்டிசன்ஷிப் இது கிடையாது. அதுக்கு பேர் தான் ஓசிஐ கார்டு ஹோல்டர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன். அவர் கான்ஸ்டியூஷன் கன்ஃபர்ஸ் த ரைட் ஃபார் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஒரு சில ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்.
right to vote in the election of Lok Sabha and state legislature, right to hold certain public office, right to become a member of state legislature அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 42nd amendment படி set of fundamental duties are prescribed for all citizens of India. For example, paying taxes and honestly and respecting the rights of the beliefs and opinions of the others, defending the country, respecting and obey the local laws and so on. இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஏலியன் அப்படிங்கிறதுக்கும் இமிகிரன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஏலியன் ஆர் த டூ டேர்ம்ஸ் தட் ஆர் யூஸ் டு ரெஃபர் த நான் நேஷனல்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. நம்மளோட நேஷனல்ஸ் கிடையாது அப்படிங்கிறவங்கள பற்றி சொல்கிறது தான் இந்த ரெண்டு டேர்முமே. ஏலியன் அப்படிங்கிறது ஆல் நான் சிட்டிசன், நான் நேஷனல்ஸ் ரிசைடிங் இன் அ கண்ட்ரி. ஓகேங்களா? சிட்டிசனே கிடையாது, அவங்க வந்து நம்ம டூரிஸ்டாகவும் இருக்கலாம், ஃபாரின் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம், அவங்கள ஏலியன் அப்படின்னு சொல்லுவோம். இமிகிரண்ட் அப்படின்னா refers to an alien who has been granted right to reside and work permanently without restriction in a particular country. ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் அவங்களும் ஏலியன் தான், அவங்க வந்து தங்குறதுக்கான ரைட்ஸு, அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான ரைட்ஸு, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் தங்குறதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இமிகிரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து குவாலிட்டி ஆஃப் குட் சிட்டிசன், லாயலிட்டி டு த கான்ஸ்டியூஷன், ஒபேஸ் லாஸ், கான்ட்ரிபியூட் டு த சொசைட்டி, பெர்ஃபார்ம் சிவில் டியூட்டிஸ், குவாலிட்டி ஆஃப் குட்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ், ரெஸ்பெக்டிங் த டைவர்சிட்டி. இதெல்லாம் தான் வந்து குவாலிட்டி ஆஃப் குட் சிட்டிசன்ஸ். ஓகேங்களா? அடுத்து குளோபல் சிட்டிசன்ஷிப். குளோபல் சிட்டிசன்ஷிப்புங்கிறது என்னன்னா, ஐடியா தட் எவ்ரி ஒன் நோ மேட்டர் வேர் தே லிவ் இன் த பார்ட் ஆஃப் வேர்ல்டு வைட் கம்யூனிட்டி rather than the citizen of the particular nation. அவங்க வந்து எந்த நாடாகவும் இருக்கலாம், எந்த சிட்டிசனாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஆல் பீப்புள் have the rights and civic responsibilities இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேங்களா? It is a fundamental in enabling the young people to access and participate in shaping the modern society. இந்த மாதிரி இருக்கிறதா குளோபல் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? அடுத்ததாக ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டே அப்படின்னா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒன்ஸ் எவ்ரி 2 years. ஆக்சுவலி வந்து இது வந்து மார்க் த கான்ட்ரிபியூஷன், அவங்க பண்ணுற கான்ட்ரிபியூஷனுக்காக. ஓகேங்களா? இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அதை கமமரேட் பண்ணுறதுக்காக. கமமரேட் த அரைவல் ஆஃப் மகாத்மா காந்தி. ஆக்சுவலி அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்து தானே மகாத்மா காந்தி வந்திருந்தாரு. ஆக்சுவலி அவர் இந்தியன் தானே. அந்த ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுதான் பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்கிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அது வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, our Constitution of India has introduced a single citizenship and provides a uniform rights for people of India and to promote the feeling of fraternity, unity among them to an integrated Indian nation. ஓகேங்களா? Citizen is a person of a country who is entered to enjoy all the legal and privileges granted by the state. Part 2ல ஆர்டிகல் 5 to 11 வந்து சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பற்றி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்து அக்யூஷன் டெர்மினேஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் பற்றி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? அக்யூசிஷன்னா முயன்ற அடைதல், அமெண்ட்மெண்ட்னா திருத்தம், கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு, ஃபேட்டர்னிட்டினா சகோதரத்துவம், ரெசிடென்ட்னா குடியிருப்பவர். ஓகேங்களா? That's all. We finished. Okay, let's see. Which of the following is not a condition for becoming a citizen of India? Acquiring property தேவையில்ல. ஓகேங்களா? dash is a constitution of India deals with the dash part of the constitution of India deals with the citizenship அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம். பார்ட் 2 அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ பார்ட் 2. அடுத்ததாக who is the first citizen? president. Yeah, that's all. மற்ற கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். Okay, let's wind up with this. நம்ம வந்து நெக்ஸ்ட் டேர்ம் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. முடிச்சிட்டு டேர்ம் 1 முடிச்சிட்டோம் பாலிட்டி. ஓகேங்களா? தட்ஸ் ஆல்.